You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், நம்ம ஊரில் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். அது எல்லாருக்குமே தெரியும். மேரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சோம். தென் நம்ம சென்னையில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ரிசப்ஷன் நாங்கள் அட்டன் பண்ணுறது விலாக் தான் இது. ரிசப்ஷன் ஏன் சென்னையில் வச்சுருந்தாங்க, மேரேஜே ஊரில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் நேட்டிவ் எங்கள் ஊர் தான். எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே கன்னியாகுமரி தான், கன்னியாகுமரியில் தான் இருந்தாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸுமே பாதி பேர் ஊரில் தான் இருக்காங்க. பாதி பேர் சென்னைக்கு அவங்க ஜாபு, கெரியர், தென் எஜுகேஷன் அதுக்காக சென்னையில் அப்படியே செட்டில் ஆனது தான் சென்னை வாசிகள். தென் ஃபங்க்ஷன் இங்கே சென்னையிலே நாங்கள் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸாக இருக்கனால இங்கேயே ஃபங்க்ஷன் வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நம்ம இங்கே ஸ்கூல் படிக்கிறோன்னா எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கு அது மாதிரி நிறைய இருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே ரிசப்ஷன் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. நம்ம சென்னையில் ரிசப்ஷன் போகாமல் இருந்தால் எப்படி? ஸோ நம்ம ரிசப்ஷனும் போய் தானே ஆகணும். அதுக்காக ரிசப்ஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ரிசப்ஷனுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. அதுவும் இல்லாமல் ரிசப்ஷன் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் மண்டபம் தான். தென் சென்னையில் இருக்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துப்போம், வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் எல்லாருக்கூடையுமே ஒரு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த அவுட்ஃபிட்டில் எப்படி இருக்கேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நான் எல்லாருமே ஃபோட்டோக்கு நீங்கள் போஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா, நானே உங்களை போஸ்ட் கொடுத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். தென் இவங்க பிளாக் கலரில் அவங்க வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் கோடுன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் அதையுமே மதிக்காமல் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வெஸ்டர்ன் வியருன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தீங்களா சாரீ கட்டியிருக்கேன். நான்லாம் வேறு லெவலில் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் கடைசியில் என்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரியாணி, சிக்கன் 65, ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு எனக்கு கோல்டு. அங்கே ஹால் ஃபுல்லாக ஏசி. என்னால் சத்தியமாக முடியவே இல்லை. என்னால் என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தனால என்னால் ரொம்ப நல்லா ஃபுட்டு சாப்பிட முடியல. பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் கூட பைக்லேயே போயிட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து அது இதுதான். ஃபங்க்ஷனில் பாப்கார்ன்லாம் போட்டிருந்தாங்க. பாப்கார்ன்லாம் நம்ம சாப்பிடணும். இந்த ஜூஸுமே நான் குடிக்கல. பட் மாஸா தான் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துலலாம் டேங்க் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த டேங்க்கு கூட எல்லாம் மாஸா கொடுத்துருந்தாங்க. அந்த மாஸா கூட நான் குடிக்க முடியாத நிலமையில இருந்தேன். ஒரு மாதிரி இன்னும் அதெல்லாம் குடிச்சேன்னா இன்னும் கோல்டு மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருந்தேன். இல்லை இது வேறையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு பிளேட் எவ்வளோலாம் தெரியல. ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட்டுக்குமே ஒரு லேக்ஸ் கணக்கில் போகுது ஒரு கல்யாண வீட்டில். தென் பிரியாணி தான் போட்டாங்க. எனக்கு 3 சிக்கன் 65 கொடுத்தாங்க. எனக்கு சிக்கன் 65 பிரியாணி அவங்க போட்டது மட்டும்தான் நான் சாப்பிட முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் சாப்பிடலாம் முடியல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நானே சொல்லிப்பேன். வேறு யாரும் சொல்லக்கூடாது. ஓகே, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அதனால என்னால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது. கீழே கொடுத்த பாப்கார்ன் தான் சாப்பிட்டேன். பாப்கார்ன் நான் பஞ்சு பண்ணவே சாப்பிடல. அது ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு இனிப்பில் அப்படியே தகட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு தான் ஆல்ரெடி உடம்பு சரியில்லைல்ல, அதனால. அப்புறம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காண்ட்ருந்தேன். எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஒரு பக்கம் பேசுங்க, நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது தாண்டா வேலை அப்படின்னு சொல்லி நான் பாட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு கேக் வெட்டினாங்க. கேக் வேணும்னு சொல்லிட்டு கேக்கு இந்த பேப்பரில் வாங்கிட்டு எனக்கு கிடையாது, உடனே கேக்கு கழிஞ்சிட்டு ஓடுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் கேக்குக்காக போனால் எனக்கு ஏற்கனவே கோல்டு, இதுவும் ஸ்வீட்டு. ஸோ நான் கேக்லாம் சாப்பிட முடியாது. அதனால் என்னோடய தம்பி கேக் கேட்டான்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு கேக் வாங்கிட்டு அவனுக்கு கொடுத்தேன். நல்லா இருந்த கேக்கு இப்படி சின்னாபின்னமாக ஆக்கி வச்சிட்டானுங்க. காண்டாயிடுச்சு பார்க்கவே. கேக் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால நான் கேக் டேஸ்ட்டுமே பார்க்கல. ஒரு வழியாக நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபங்க்ஷன் தாம்பரத்தில் நடந்தது. எங்கள் வீடு ஐனாவரத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நாங்கள் நைட்டு பைக்லேயே போயிட்டோம். பைக்லேயே போகும்போது மீனம்பாக்கம் தாண்டி தான் போனோம்.
திரிசூலம்லலாம் வந்து ஏர்போர்ட் இருக்கும். ஸோ ஏர்போர்ட் வந்து இது வந்து ரிப்பப்ளிக் டேக்கு நெக்ஸ்ட் டே நடந்தது. ஸோ வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க ஏர்போர்ட் டெக்கரேஷன். அந்த வந்து ரிப்பப்ளிக் டே ஃப்ளாக் கலர்லேயே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த டெக்கரேஷனுக்குலாம் யார் காசு கொடுக்குறான்னு தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏர்போர்ட் வந்து நார்மலாகவே நைட் டைம் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து பஸ்ஸில் போகும்போது தான் வியூ நல்லாயிருக்கும். பைக்கில் போனாலும் வியூ நல்லா தான் இருக்கும். ட்ரெயினில் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரேன். ட்ரெயினில் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டே தெரியாது. ஏதோ லைட்டாக ஏதோ ஒன்று தெரியும். அதனால வேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து இதில் ரொம்ப நல்லா தெரியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி இது என்னென்னா வந்து என்னோடய டெய்லி விலாக் அப்டேட் தான் நான் போடுறேன். உங்களுக்கு இல்லை உங்கள் டெய்லி விலாக் அப்டேட்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னடா டிஷர்ட் போட்டுக்க வாங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே காய்ஸ், பாய் பாய். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.